ஃபைனலா வந்து அவன் வந்து அந்த பலூன வச்சுட்டு அந்த ஸ்கூல் பசங்க அண்ட் வந்து அவங்க ஏரியா பசங்கலாம் வந்து அடிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம கூட இருக்கவங்களே வந்து நம்ம ஏஜ் உள்ள பசங்களே வந்து நம்ம ஒரு முன்னேறுறோம், நம்மகிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்னாலே நம்மள எப்படியாவது கீழ தள்ளணும் அப்படின்றத தானே பார்ப்பாங்க. சேம் அதே தான் அந்த பலூன்லயும் அவங்க வந்து காட்டியிருப்பாங்க. நம்மள எப்படியாவது வந்து கீழ தள்ளணும்னு தான் பார்ப்பாங்க. நம்மள எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்மள உடைச்சு நம்மள கீழ விட்டோம்னா, நம்ம திரும்பி வரமாட்டோம் அப்படின்றத தான் எல்லாரும் வந்து எல்லாரும் இல்ல, ஏதோ ஒரு சில பேர் வந்து அப்படி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் அந்த பலூன உடைக்கிற சீனா இருக்கட்டும், அந்த பையன தொரத்துற சீனா இருக்கட்டும், எல்லாமே வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலா அந்த பலூன்லலாம் வந்து இவன தூக்கிட்டு போற சீன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அத எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்னா, நம்ம டேலண்ட்ட வந்து மதிக்கல அண்ட் வந்து நம்மள ஒதுக்கியே வச்சாலும், நம்ம கூட இருக்கவங்கலாம் நம்மள கீழ தள்ள பார்த்தாலுமே வந்து, நம்ம கிட்ட இருக்கிற விடாமுயற்சி அண்ட் நம்மளுடைய உழைப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்மள வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஒட்டுமொத்த பலூனும் வந்து அவன தூக்கிட்டு போற மாரி இந்த சீன வந்து அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க.